ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கானூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்குது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா செம்மேனிநாதாவும் கரும்பேஸ்வரன் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா சிவயோக நாயகியாகவும் சவுந்தர நாயகம் காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் வில்வம், தீர்த்தம் பார்த்தீங்கன்னா வேத தீர்த்தம். கொள்ளிட ஆற்றில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 2, 3, 4 தேதி இறைவனுக்கு சூரிய பூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி நமக்கு காட்சியளிக்கிறாங்க. கொள்ளிட ஆற்று கரையில் மணலில் மூடப்பட்டிருந்தா பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்குது அந்த ஆலயம். 100 ஆண்டுகள் முடிவு அந்த ஆலயம் கண்டுபிடிக்கப்பட்டு நம்முடைய பயன்பாட்டுக்கு இறைவனில் கொடுக்குறாங்க. ஏப்ரல் 2, 3 தேதியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இறைவனை சூரியன் வணங்கிட்டு செல்வது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற 276 தலத்தில் இது 56வது தலமாக பார்க்கப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் விக்கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சால கிராமத்தில் செஞ்ச சாணுதானது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் உடல்நல குறைவு ஏற்பட்டவங்களாம் இந்த ஆலயம் இங்கே இருக்கிற செம்மைநாதருக்கு வில்வ இலையை சாத்தி அர்ச்சனை பண்ணாங்கன்னா உடல்நலக்குறைவிலிருந்து விடுபடலாம்னு சொல்லி ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது. இப்போது இந்த ஆலயத்துடைய தல வரலாறு. இந்த ஆலய தல வரலாறு ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக அவதியில் பரசுராமர். ஒரு முறை இவர் இல்லத்திற்கு ஒரு மன்னர் வர்றார். யார் பார்த்தீங்கன்னா கார்த்த வீராய சுதன்ற மன்னர் வர்றாரு. அப்போது பரசுராமன் அந்த ஆசிரமத்தில் இல்லை. வந்த மன்னன் சும்மா போகாது, அங்கே இருக்க காமதேனு பசு வலுக்கட்டாயமாக கவர்ந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. பரசுராமர் திரும்பி ஆசிரமத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காமதேனு பசு இல்லை. இதை பார்த்த பரசுராமருக்கு மிகவும் கோபம் அதிகரித்து நடந்து கேட்குறாங்க. இங்கே அதுமாதிரி கார்த்த வீராசுவர மன்னன் வந்தார், உங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் இல்லை, அதனால் வலுக்கட்டாயமாக காமதேனு பசு அவரை தூக்கிட்டு போயிட்டாரு சொல்கிறார். இதை கேள்வி விட்டுற பரசுராமன் என்ன பண்ணுறாரு, கார்த்த வீராசுவரன் சந்திக்க போயிட்டு அவரை போரிட்டு அந்த மன்னரை பரசுராமன் கொல்றாரு. அது மட்டும் அல்லாமல் கூடவே 21 சத்திரியர்களையும் கொல்றார். 21 சத்திரியர்களையும் கொண்டதால் அவருக்கு சத்திரிய தோஷம் பரசுராமர் தூற்றி கொள்ளுது. இது எப்படி போக்குறதுன்னு சொல்லி கேட்கும்போது இறைவன் இந்த கொள்ளிட ஆற்றில் குளித்து இங்கே இருக்க செம்மைநாதனை வணங்குற உனக்கு சத்திரிய தோஷம் போகும்னு சொல்கிறாங்க. அதன்படி பரசுராமன் என்ன பண்ணுறார், இந்த கொள்ளிட ஆற்றில் குளிச்சுட்டு காவிரி ஆற்றில் குளிச்சுட்டு இங்கே இருக்க செம்மைநாதனை கரும்பேஸ்வரர் வணங்கி அவருடைய பாவத்தை போக்கிய தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது. அதனால் இவ்வளோ சிறப்பு பெற்ற தலம் பாருங்கள். பல ஆயிரம் ஆண்டுகள் மணலால் மூடப்பட்ட இந்த ஆலயம் சில ஆண்டுகள் முன்னே, அதாவது 100 ஆண்டுகள் முன்னே தான் அங்கே ஒரு ஆலயம் இருந்ததாகவும் மணலால் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த கோவிலை அந்த மணலெல்லாம் எடுத்துகிட்டு நமக்காக இந்த ஆலயம் உருவாக்குன மாதிரி நமக்கு அருள் கொடுக்கறதாக செம்மேனி நாதர் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட செம்மேனி நாதரையும் கரும்பேஸ்வரையும் சிவயோக நாயகியும் சவுந்தர நாயகியும் வணங்கி இறையருள் பெற்று நோய் நொடிகளற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாள் வாழ்க. வாழ்க வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.